بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பிரமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னை இஸ்லாமியன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டால் அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் அவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதை முதலிலே உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் நினைப்பதையெல்லாம் செய்து கொள்ளலாம், நான் நினைத்ததை போன்றெல்லாம் நடந்து கொள்ளலாம், நான் நினைப்பதையெல்லாம் செய்து கொண்டு அதையே தன்னுடைய வாழ்க்கையாக நடத்தி கொள்ளலாம் என்பதற்கு இடமும் கிடையாது. அதற்கான வாசலையும் இஸ்லாம் திறக்கவில்லை என்பதை நாம் உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டிய செய்திகளில் முதலாவது செய்தியாக பதிய வைத்திருக்க வேண்டும். நாம் எதையெல்லாம் அற்பமாக நினைக்கிறோமோ அதையெல்லாம் இஸ்லாம் நீங்கள் இப்படியாகத்தான் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. நீங்கள் இப்படியாகத்தான் உடுத்த வேண்டும், இப்படியாகத்தான் உண்ண வேண்டும், இப்படியாகத்தான் தலைவார வேண்டும், இப்படியாகத்தான் நீங்கள் செருப்பணிய வேண்டும், தண்ணீரை நீங்கள் இப்படியாகத்தான் பருக வேண்டும், அருந்த வேண்டும் என்பதை எல்லா செய்திகளையும் நாம் தான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னை இஸ்லாமியன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டால் அவனுடைய வாழ்க்கை 10-11 கலந்துவிடக் கூடாது. அவன் எல்லா சாரார்களை விட தனித்து தெரிய வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கம் எல்லா சட்டங்களையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது என்பதை முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், நாம் எப்படி திருமணம் செய்ய வேண்டும், நாம் எப்படி வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், நாம் எப்படி மற்றவரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும், உரையாட வேண்டும், மார்க்க விஷயத்திலே நாம் எப்படியாக இருக்க வேண்டும், உலக காரியங்களிலே நாம் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இறுதியாக நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட அவர்களுடைய காலத்தோடு நமக்கு மார்க்க செய்தி எல்லாம் நிறைவு பெற்று விட்டது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற இந்த வாசகத்தின் கீழாக சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்தால் என்ன நடக்கும், நுழையாவிட்டால் என்ன நடக்கும், நாம் இஸ்லாத்திற்குள்ளாக தடம் பதித்து அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு நாளை மறுமை நாளில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு மத்தியில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் இந்த இடத்தில் பணிக்கப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இந்த வாசகத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ இன்றைக்காக வழங்கப்பட்ட வாசகம் கிடையாது. இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற வாசகம் ஏதோ இந்த நிகழ்ச்சிக்காக ஏதோ இந்த பகுதிக்காக எடுத்துரைக்கப்பட்ட வாசகம் கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக மார்க்கத்தினுடைய செயல்பாட்டை நெருப்பாக கடைபிடித்த, தர்மம் என்றால் பொருளாதாரம் இல்லை என்றாலும் இருந்தாலும் அவர்கள் வறுமையிலும் செல்வத்திலும் செழிப்பிலும் செலவழிப்பார்கள் என்று பேசப்பட்டவருடைய காலத்துல, தொழுகையெல்லாம் அற்பமாக நினைக்காத காலத்துல, மார்க்க சட்டங்கள் எல்லாம் உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுமோ அந்த அளவிற்கு உதறி தள்ளாத காலத்துல, மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிர்களையும் அற்பமாக கருதிய, உலக வாழ்க்கை பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மார்க்கம் தான் நமக்கு உண்மையானது, உறுதியானது, அதன் பக்கம் சென்றால் தான் நமக்கு மறுமை வாழ்க்கை நிலையாக மாறும் என்ற காலத்தில் தான்
இந்த வாசகம் அருளப்படுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக நபி அவர்களோடு பாடம் படித்த ஆண்களும் பெண்களும் நபித்தோழர்களும் தோழியர்களும் இஸ்லாம் தான் தன்னுடைய உயிராக உடையாக பார்த்த காலத்தில் எல்லா சட்டத்திட்டங்களையும் சரியாக பின்பற்றி வாழக்கூடிய நேரத்தில் தான் இந்த வாசகத்தை இறைவன் முதலாவதாக அருளுகிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த நேரத்திற்காக இந்த நாளுக்காக சூழலுக்காக எடுக்கப்பட்ட வாசகம் கிடையாது. இது திருமறை குர்ஆனில் இருக்கப்படுகிற திருமறை குர்ஆனில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக எல்லா சாரார்களும் வாழுகிற நேரத்தில் அந்த மக்களுக்காக எல்லாவற்றிலும் சரியாக வாழ்ந்தவர்களை, மார்க்கத்தில் சில நேரங்களில் தடம் மாறும் பொழுது அது குறித்து வருத்தப்பட்டவர்கள், கவலை கொண்டவர்களுக்கு மத்தியில் தான் இந்த வாசகம் அருளப்பட்டது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, உத்குலூ ஃபீ ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை அங்கும் ஒன்றாக இங்கும் ஒன்றாக இருக்கிறது. யாரை பார்த்து சொல்றான்? ஏற்கனவே மார்க்கத்தை சரியாக பின்பற்றியவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது. ஏன்பா நீ சரியா இல்ல, உன் கொள்கையை சரி செஞ்சுக்க, நீ அங்குமா இங்குமா இருக்கிற, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதில் உனக்கு சாதகம்னா பின்பற்றுற, பாதகம்னா விட்டு விலகிற, உனக்கு தேவை என்றால் ஒன்றை எடுத்துக்கொள்கிறாய், உனக்கு தேவையில்லை என்றால் உதறிக்கொள்கிறாய், உனது வாழ்க்கை சரியாக இல்லை, அதனால் உத்குலூ ஃபீ ஸில்மி காஃபா, நீங்கள் உங்களது வாழ்க்கையை முழுமையாக இஸ்லாத்தின் பக்கம் நுழைத்துக் கொள்ளுங்கள். வலா ஹுத்துவாத்தின் ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றாதீர்கள். வைன்னஹு அதுவுலக்கும் முபீன், அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்றால் உங்களுக்கு அவன்தான் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். 90% நீங்கள் இஸ்லாத்தின்படி வாழுகிறீர்கள் என்றால் 10% ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறோம். அந்த 10% என்ற வாழ்க்கை எப்படியும் மாறலாம், எப்படிப்பட்ட சூழலையும் உருவாக்கலாம், எதிர்காலத்தில் எனது மரணத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய சூழலை கூட உருவாக்கலாம், நாளை மறுமை நாளில் சொர்க்கத்திலிருந்து என்னை தரம் மாற்றுகிற பாதையை கூட உருவாக்கலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், சில செய்திகளை தனக்கு சாதகம்னா ஏத்துக்கிறேன், பாதகம்னா ஏத்துக்க முடியல அப்படின்னா 90% நான் எதை சரியாக செய்திருந்தாலும் 10 ஓட்டையா இருந்துச்சுன்னா அது வழியாக உள்ளே வந்து ஷைத்தான் நம்மை வழிகெடுத்து விடுவான். அவன் தான் மனித சமுதாயத்திற்காக எதிரியாக, மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எவருடைய வாழ்க்கையும் எந்த நேரத்தில் ஒரு நொடியிலும் மாறலாம். கடந்த ஆண்டில் வாழ்ந்த நாம் அதே ஆரோக்கியத்தோடு இந்த ஆண்டிற்கு நகர்ந்திருக்கிறோம் என்றால் இறைவனால் மிகப்பெரிய கருணைக்கு ஆட்பட்டவர்களாக நாம் நகர்ந்திருக்கிறோம் என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆண்டை கடக்க முடியாமல், இந்த ஆண்டை சந்திக்காமல் எத்தனை சாரார்கள் மரணத்தை சந்தித்தார்கள். இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே நாளினுடைய முதல் நாளில் ஜனவரி 1ஆம் நாளில் எத்தனை நபர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். இறைவன் அதே ஆரோக்கியத்தோடு, அதே பார்வையோடு, அதே கேட்கும் திறனையோடு, அதே உடல் ஆரோக்கியத்தோடு, அதே உடல் சுகத்தோடு எனக்கு அந்த ஆண்டை கடந்து இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறானா? என்பா பாத்துக்க, உனக்கான வாய்ப்பை நான் அதிகரித்திருக்கிறேன். உனது வாழ்க்கையில் இருக்கிற தவறு இப்பயாவது நீ மாத்திக்க. அடுத்த வாய்ப்பு உனக்கு தருவனா தரமாட்டானான்னு தெரியாது, அதனால் உனது வாழ்க்கையை மாற்றிக்கொள் என்று மறைமுகமாக ஒரு பாடத்தை நமக்கு எடுத்திருக்கிறான் என்பதை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனது வாழ்க்கை, எனது வயது 60 என்றால் அதில் நான் ஒரு ஆண்டை இழந்திருக்கிறேன். அந்த ஆண்டு எனது வாழ்க்கை இஸ்லாத்தின் பக்கம் இருந்ததா, அல்லது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்ததா, அல்லது இஸ்லாத்தை விட்டு அப்புறமாக இருந்ததா? எனக்கு தேவை என்றால் இஸ்லாமியனாக, தேவையில்லை என்றால் நான் வேறு எனது உள்ளம் ஆசைக்காக, உலகத்திற்காக நான் வாழ்ந்தேன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த வாழ்க்கை அங்கு நடந்தது என்றால் இந்த ஆண்டிற்கு நீங்கள் கொண்டு வராதீர்கள். கடந்த ஆண்டில் நீங்கள் எதையெல்லாம் தவறாக செய்தீர்களோ கடந்த ஆண்டில் அதை விட்டுவிடுங்கள். முடிந்தளவிற்கு அதை தூரமாக விலக்கிவிட்டு நான் அதை விட்டு திருத்திக் கொள்வதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அப்படிப்பட்ட சாரார்களை தான் இறைவன் விரும்பவும் செய்கிறான். ஆரம்ப காலத்தில் மக்காவில் அன்றைய காலத்தில் வாழ்ந்த குறைஷியர்கள் அபிகளாரை சந்திக்கிறார்கள். ஏப்பா நீ சொல்ற கொள்கைலாம் சரியா தான் இருக்கு, உனது போதனையும் சரியா தான் இருக்கு,
உன்னையும் ஏற்றுக்கிறோம், உனது இறைவனையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் சில செய்திகள் எங்களுக்கு சில தெளிவு வேணும். எங்களுக்கும் அவங்களுக்கும் இதோ எங்களை விட பொருளாதாரத்தில் கீழே இருக்கிற, எங்களை விட செல்வத்தில் கீழே இருக்கிற, எங்களை விட அந்தஸ்தில் கீழே இருக்கிற அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சபை கூடாது. அவங்களுக்கு வேற இடமா வச்சுக்கோ, எங்களுக்கு வேற இடமா வச்சுக்கோ. அவங்களுக்கு வேற சாப்டர் நடத்து, எங்களுக்கு வேற சாப்டர் நடத்து. நீ சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லி வந்தாங்க. அல்லாஹ்வும் இருக்கல, ரசூலுல்லாஹ்வும் இருக்கல, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியும் இருக்கல. அவங்க எல்லாவற்றையும் உண்மை என்று நம்பிக்கை கொண்டார்கள். நம்பிக்கை கொண்டதனுடைய விளைவால் தான் நாங்கள் இஸ்லாத்தை எல்லாம் ஏற்றுக்கிறோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான்பா, நீ உன்னுடைய போதனை எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஒரே ஒரு இறைவனை வணங்க சொல்ற, வணங்குற, ரத்தத்தை ஓட்டக்கூடாதுன்னு சொல்ற, ஓட்டாம இருக்கிற, உறவினர்களை அரவணைச்சு வாழ சொல்ற, வாழ்ற, உனக்கு எதையெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்ற. நான் சொல்றேன், எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். ஆனால் எங்களை விட தாழ்த்தப்பட்ட, பொருளாதாரம் இல்லாத, எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லாத இருக்கிறாள், அவனையும் எங்களையும் ஒன்னா சேர்க்காத. ரசூலுல்லாஹ் அப்படி என்ன செய்யறாங்க? பரவாயில்ல, இவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சபையை கூட்டுறாங்க. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சில வாசகங்களை எல்லாம் எடுத்து வைப்பதற்கு முன்னதாக யார் அந்த சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்களோ, பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறாங்க, சமுதாயத்தில் அந்தஸ்து இல்லை, ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, மட்டகரமாக பார்க்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று யார் நினைத்தார்களோ அப்படிப்பட்ட சாரார் தான் ஒரு சாலையோரமாக நகர்ந்து போகும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய குரல் கேட்கிற மாதிரி இருக்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தும், கண் தெரியாத ஒரு குருடர், ரசூலுல்லாஹ்வுடைய குரல் கேட்கிற மாதிரி இருக்க. சலாத்தை சொல்லுவோம்னு சலாத்தை சொல்லிடுறாரு. யார் அந்த சபைக்கு வரக்கூடாதுன்னு இவ்வளவு உயர்ந்த குலத்தில் குறைஷி கோத்திரத்தில் உள்ளவெல்லாம் கோரிக்கை வைக்கிறானோ அவரே சலாத்தை சொன்னா எவ்வளவு கோபம் வரும். ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் அப்படியே முகம் சுளித்து கடுகெடுத்து விடுகிறார். அன்றைய நாள் வரைக்கும் இறைவனுடைய வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் எல்லாவற்றையும் உடைத்து வேறொரு விதமாக பயன்படுத்துகிறான். யா அய்யுஹன் நபி, நபி என்று அழைத்த இறைவன், யா முஹம்மதே, முஹம்மது என்று அழைத்த இறைவன், இத்தூதர் என்று அழைத்த இறைவன், ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்ன இறைவன், நீங்கள் தான் இறுதி தூதர் என்று சொன்ன இறைவன், உம்மை வறுமையிலும் செல்வையும் நாம் கைவிடல, உன்னை காப்பாற்றல, எல்லாவற்றையும் நான் சரியாக செய்தேன் என்று சொன்ன இறைவன் சொல்லுகிறான், அபஸ வத்தவல்லா, இந்த முஹம்மது கடுக்கெடுத்தார், இவர் கடுக்கெடுத்தார் என்ற வாசகம் வெறும் அப்படியே எந்த ஒரு தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் சொல்லப்படுகிறது. இதோ இவர் கடுக்கெடுத்து விட்டார். அன்ஜாஉல் அமா வமா யுத்ரீக லல்லஹு யஸக்கா அவ யதக்கரு ஃபதன்ஃபஉ திக்ரா. உம்மை நம்பிக்கை கொண்டு உனது கொள்கையின்பால் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சீராக செம்மையாக செய்து கொண்டு வருகிறான். அவனை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்கள், எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் அரைகுறையா இருப்பா, அவனுக்கு நீங்கள் சபையை உருவாக்குவீர்களோ? கண்டிக்கப்பட்டது அந்த சமுதாயத்திற்கு தூதராக தேர்வு செய்யப்பட்ட நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபர், மரணத்தை சந்தித்தால் சொர்க்கம் தான் என்று தீர்மானிக்கப்பட்ட ஒருவர், ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே நற்செய்தியை கொண்டு வந்து சேர்த்தவர், இறைவனோடு தொடர்பில் இருந்தவர். அவரை கண்டிக்கிறான். யாருக்காக? சமுதாயத்தில் அந்தஸ்து இல்ல, பொருளாதாரம் இல்ல, ஆட்சி இல்ல, ஒரு நல்ல மதிப்பு இல்ல, ஒருத்தர் உச்சாணி கொம்புல ஒருத்தர் இருக்கிறாரு, கீழே உள்ள ஒருத்தவனுக்காக மேல உள்ள அடிச்சா எப்படி இருக்கும்? அதைத்தான் இறைவன் செய்தான். இதோ உம்மை நம்பிக்கை கொண்டிருக்கிறார், உன் கொள்கையின்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவரை உதாசீனப்படுத்தி விட்டு அவருக்கு சபை ஏற்படுத்துவியோ? அவர் என்ன சொன்னாங்க? இறைவனை ஏத்துக்கிறோம், நீ தான் தூதர் ஏத்துக்கிறோம், எல்லா செய்தியும் ஏத்துக்கிறோம், ஒரு செய்தி ஏத்துக்க மாட்டோம் நாங்க. அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு செய்தி ஏத்துக்க, பாதி செய்தி ஏத்துக்காமலாம் வராத, வந்தா முழுசாவா. ஒரு செய்தி ஏத்துக்க மாட்டேன், பாதி ஏத்துக்க மாட்டேன், அதை இறைவனே விரும்பல. அந்த செய்தியினுடைய தாக்கத்தால் தான் இந்த நபியை பார்த்து சொல்லப்பட்டது அபஸ என்று வெறும் மொட்டையாக பயன்படுத்தப்பட்டது. எத்தனையோ திருக்குறான் வாசகங்களை புரட்டி பாருங்கள். ஒவ்வொரு வாசகம் அவர் அற்புதமாக அழகாக சொல்லப்பட்டது. இறைவனுக்கும் இத்தூதருக்குமான உறவை பிரதிபலித்தது. முகமது என்று சொல்லப்பட்டது, யா அய்யுஹன் நபியே என்று சொல்லப்பட்டான், இத்தூதர் என்று சொல்லப்பட்டான். ஒரே ஒரு வார்த்தையில் ஒட்டுமொத்த சொல்லப்பட்ட அந்தஸ்தையும் உடைத்தெறிந்தால் எப்படி இருக்கும்? ஏன்
அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்கள். சபைக்கு அவர்கள் புறங்களிக்கல. அவனுக்கு ஒரு சபை வை, எனக்கு ஒரு சபை என்று சொன்னார்கள். என்பா நீ வந்தா முழுசாவா, இதை மாத்து அதை மாத்தலாம் நீ எனக்கு சொல்லாத, இது எனக்கான மார்க்கம், நான் வச்சிருக்கிற மார்க்கம், இது ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே இதுதான் சரின்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு ரூல் போடாத, நீ எனக்கு ரூல்ஸ மாத்தாத. வந்தாவா, வரலனா போ, வந்தீனா பர்ஃபெக்டாவா. அதான் அல்லாஹ் சொல்றா, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தலும் கிடையாது. நீ முன்னும் பின்னும் சிந்திச்சு பாரு. இல்ல இலக்கண பிழை இருக்கா, ஆண்களை கொடுமைப்படுத்துகிறதா, பெண்களுக்கான சுதந்திரத்தை உரிமைகளை பறிக்கிறதா, அவர்களுக்கான எந்த ஒரு உரிமையும் வழங்காமல் இருக்கிறதா, எல்லாத்தையும் சிந்திச்சு பாரு. இல்ல முன்னும் பின்னும் இலக்கண பிழை இருக்கா, அல்லது முன்னும் பின்னும் தவறுகள் இருக்கிறதா, அல்லது பெண்களை அடிமைப்படுத்துகிற, ஆண்களை கொடுமைப்படுத்துகிற, பொருளாதாரத்தை சுரண்டி வாழுகிற எல்லாவற்றையும் புரட்டிப்பார். எந்த ஒன்றுமே இல்லை என்றால், அப்படி என்றால் ஏன் இதன்பால் உன்னால வாழ முடியல? இஸ்லாத்தில் ஏதேனும் குறை இருக்கிறதா? நாம் நம்பிக்கை கொண்ட இறைவன் மீது ஏதேனும் குறை இருக்கிறதா? நமக்கு தூதராக வந்த நபிகளார் மீது குறை இருக்கிறதா? எந்த ஒரு குறையும் இல்லை என்றால் எனது வாழ்க்கையில் எல்லா குறையிலும் வைத்து விட்டேன். இஸ்லாத்தில் நான் அரை குறையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனது வாழ்க்கையினுடைய நிலை என்னதான்? இந்த வாசகம் தான் அருளப்பட்டது. தொழுகையெல்லாம் அற்பமாக நினைக்காமல், தொழுகையெல்லாம் பெரும் கேலிக்குத்தாக பார்க்காமல், எப்பயாவது நேரம் கிடைத்தால் தொழுதுக்கலாம், எப்பயாவது நேரம் கிடைத்தால் பார்த்துக் கொள்ளலாம், தொழுகையெல்லாம் பிறகாக நினைத்துக் கொள்ளலாம் என்ற அந்த நேரத்தில், அந்த எண்ணமெல்லாம் உள்ளத்தில் இல்லாதவர்களுடைய காலத்தில் தான் இறைவன் வாசகத்தை அருள்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். நான் வாழ்ற காலத்துல பக்கம் பக்கமா இந்த வாசகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உண்மையாகவே யாரையும் நீங்களாகவே யாருடைய குறைகளையும் வெளிப்படுத்த வேண்டாம். உங்களுடைய மனசாட்சி படி யோசித்து பாருங்கள். நான் இஸ்லாத்துல சரியா தான் இருக்கிறேனா? மேஜரான தவறுகளை விட்டு சின்ன சின்ன தவறுகள் மனிதன் என்ற அடிப்படையில் யாரும் சுத்தம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வும் சில நேரங்களில் தவறு என்று சொல்லி செஞ்சதுனாலதான் அவர்களுடைய தவறுகள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டது. ஏனென்றால் மனிதன் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். நான் எனது வாழ்க்கையில் நான் தொழுகையில் சரியாக இருக்கிறேனா, அல்லது என் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தில் நான் சரியாக நான் தர்மம் செய்கிறேனா, எனது குடும்பத்திற்கு நான் சரியாக இருக்கிறேனா, என்னால் முடிந்த அளவுக்கு நான் திருக்குர்ஆனை ஓதுகிறேனா, அல்லது நான் பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ரமலான் டு ரமலான் தான் திருக்குர்ஆனை துறக்கிறேனா என்பதை நீங்களாகவே சிந்தித்து பாருங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்கு, என் பேச்சு எப்படி இருக்கு, என் நடத்தை எப்படி இருக்கு, கொள்கையில நான் எப்படி இருக்கிறேன், இஸ்லாத்துல எப்படி இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுல நான் எப்படி இருக்கேன், அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுல எப்படி இருக்கேன், நான் ஒரு தப்பு செஞ்சா அதே தப்பு நான் எப்படி பாக்குறேன், அல்லது அடுத்தவன் செஞ்சா அதை நான் எப்படி பாக்குறேன், எல்லாத்தையும் நீங்களாகவே யோசித்து பாருங்க. ஏனென்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்துதான் பூமியிலே நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். இன்னும் சில மக்கள் இருந்தார்களாம். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், ஸாலிக லா இலாஹி ஹவுலாய், இந்த பக்கமும் இருக்க மாட்டாங்க, வலா இலாஹ ஹவுலாய், அந்த பக்கமும் இருக்க மாட்டார்கள். அந்த கூட்டத்தோடையும் இல்லாம இந்த கூட்டத்தோடையும் இல்லாம, இதையும் சரியா பின்பற்றாம அதையும் சரியா பின்பற்றாம, ஆற்றுல ஒரு கால சேத்துல ஒரு கால இருக்கிறவர்களை பற்றி தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அவர்கள் தான் முனாஃபிகுன். நான் இஸ்லாத்தின்படி சரியாக வாழவில்லை என்றால், நான் ஒரு வேறொரு கொள்கையின் பக்கம் வாழுகிறேன் என்றால், அதையும் என்னால் வாழ முடியல, இதையும் என்னால் வாழ முடியவில்லை என்றால் எனக்கான பெயரை இறைவன் அடையாளப்படுத்துகிறான். அவர்கள் தான் முனாஃபிகுன். இந்த நயவஞ்சகர்கள் யார் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அவர்களுக்காகத்தான் நரகத்தினுடைய அடித்தட்டாகவே இருக்கிறது. இறைவன் தெளிவாக கேட்கிறான், மா யஃபஅலுல்லாஹு பிஅதாபிக்கும், நான் ஏன்பா உங்களை சிரமப்படுத்த போறேன், நான் ஏன்பா உங்களை தண்டனைக்கு ஆட்படுத்த போறேன், நான் ஏன் உங்களை சோதனைக்கு உள்ளாக்க போறேன். வைன் ஷக்கர்த்தும் ஆமன்தும், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால், நீங்கள் நல்லறங்களை செய்திருந்தால், ஓ வேலையை நீ கரெக்டா செஞ்சிருந்தா, உனக்கு நான் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்தி இருந்தா, நான் ஏன் உன்னை சிரமப்படுத்த போறேன், நான் ஏன் உன்னை தண்டிக்க போறேன்னு அல்லாஹ் கேட்கிறான்.
இன்னும் சில மக்கள் இருப்பார்கள், சில செய்திகளை ஏற்றுக்கொள்வார்கள், சில செய்திகளை மறுத்து விடுவார்கள். பாய் முஸ்லீம் தான், பஜருக்கு மட்டும்தான் வரமாட்டாரு. பாய் ஆரம்ப காலத்திலிருந்து 1990 அடிபட்டு உதப்பட்டு ஊரெல்லாம் நீக்கப்பட்டு அவ்வளவு அந்தஸ்துகளை அவ்வளவு சிறப்புகளை உடையவர் தான். பள்ளியில மட்டும்தான் பார்க்க முடியாது. இவர்களை பற்றி இறைவனும் அதைத்தான் சொல்கிறான், அவர்கள் சிலவற்றை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் சிலவற்றை மறுத்துக் கொள்வார்கள். இவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் உண்மையாகவே நம்மை மறுத்த மறுப்பாளர்கள் என்று இறைவன் சொல்கிறான். யாருக்கும் போய் யாரிடத்திலும் போய் சஜிதா செய்யல, அல்லாஹ் நம்முடைய நோயையோ நமக்கு பொருளாதாரத்தையோ அல்லது நம்முடைய செல்வங்களை விசாலமாக்குவான் என்று வேறொரு இடத்துல போய் பிரார்த்தனை கேட்கல, மற்றொரு இடத்துல போய் சென்று எனது தேவைகளை பூர்த்தி செய்து தா என்று அவுலியாவோ நல்லடியார்கள் யாரிடத்திலும் எந்த கபருக்கும் எந்த மற்ற நல்லடக்கம் செய்யப்பட்ட நபர்களை நோக்கி நாம் நகரல. ஆனால் இறைவன் சொல்லுகிறான், சில செய்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், சில செய்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களை பற்றி சில செய்திகளை இஸ்லாத்தின்படி வாழ்ந்து சில செய்திகளை நாம் மறுத்தோம் என்றால் நமக்கான பெயரை இறைவன் சொல்லுகிறான், அவர்கள் தான் உண்மையாகவே நம்மை மறுத்த மறுப்பாளர்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். ஏனென்றால் இஸ்லாம் ஏராளமான சட்டங்களையும் ஏராளமான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது, எல்லாவற்றிலும் உங்களுக்கு சலுகைகளை தந்திருக்கிறது. ஏனென்றால் சோதனைக்கு கூட ஒரு அளவை வைத்திருக்கிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன், எந்த ஒரு ஆத்மாவையும் இல்லா உஸாஹா, அதனுடைய சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்த மாட்டோம் என்று எல்லாவற்றுக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கு. எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான், உங்களை பார்க்க வச்சிருக்கிறான், பேச வச்சிருக்கிறான், உலகத்துல தேவைக்கான எல்லாவற்றையும் விசாலமாக்கி கொடுத்திருக்கிறான். அவன் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கை முழுமையாக இருக்க வேண்டும். ஒரு நாளை நகர்த்துவதற்கு எவ்வளவு அருட்கொடைகள் நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம காற்று விடுவதற்கு, சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. இறைவன் உணவை தருகிறான், தண்ணீரை தந்திருக்கிறான், எல்லாவற்றையும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏற்படுத்தி ஒன்றே ஒன்றைத்தான் இறைவன் விரும்புகிறான், நீங்கள் முஸ்லிமாக வாழ வேண்டும், அந்த வாழ்க்கை முழுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எனக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் எப்படியாக பயன்படுத்தியிருக்கிறேன், நான் எப்படியாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆதமுடைய மனைவி அவர்களும் முதலாவதாக படைக்கப்பட்டிருக்கும் பொழுது, சொர்க்கத்தினுடைய தோட்டத்திலே குடியமர்த்திருக்கும் பொழுது, அவர்களுக்கென்று சில செய்திகளை எல்லாவற்றையும் இறைவன் ஹலாலாக்கி வைத்திருந்தான். எல்லா செய்திகளும் கூடும், எல்லா செய்திகளும் பொருந்தும் என்று சொன்ன இறைவன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் எல்லாவற்றையும் ஹலாலாக்கி விட்டு ஒரே ஒரு செய்தி மட்டும் கூடாது என்று சொல்லி இருந்தான். வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா, ஆதமே இதோ இந்த மரத்தை மட்டும் நீ நெருங்காத, நீ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், இது உனக்கான தோட்டம், உனக்கான வீடு, இந்த வீட்டுல எதுவெல்லாம் உனக்கு எல்லாம் கிடைக்கும், ஆனா இந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்காத அப்படின்னு சொன்னான். ஆதமும் அவர்களுடைய மனைவியும் நெருங்கினார்கள், அதனால் அவர்கள் வெட்கத்தலங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்போது கூட இறைவன் சொல்லுகிறான், இங்கிருந்து ஒட்டுமொத்த சாராரும் இறங்கி வெளியில போ. இறங்கி வெளியில போன பிறகு கூட நீங்க என்ன செய்ய முடியாது, உங்களுடைய இஷ்டத்திற்கெல்லாம் இங்கு வாழ முடியாது. நான் எனது வேதத்தினுடைய வரிகள் எல்லாம் உங்களை நோக்கி வரும். என் தூதர் கொண்டு வந்த கொள்கையின்பால் நாங்கள் சில அறிவுரைகள் சொல்லுவோம், அது உங்களை நோக்கி வரும். அதன்படிதான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இத்தபி பிமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து எது அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி சுபலை, நீங்கள் பல வழிகளை பின்பற்றாதீர்கள்.
அந்த பல வழிகளும் உங்களை என்ன செய்யும் என்றால் நேரான வழியிலிருந்து உங்களை பிரித்தெடுத்து விடும். அப்படிப்பட்ட வழியை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். இன்றைக்கு எனதுக்கான வாழ்க்கை, நான் இஸ்லாத்தின்படி எப்படியாக இருக்கிறேன், எனது வாழ்க்கை எப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது, நான் எப்படியாக எனது வாழ்க்கையை நகர்த்தப் போகிறேன் என்பதையும் நாமவே சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும்பகுதியான வித்தியாசங்கள் கிடையாது. இஸ்லாம் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தியிருக்க, அற்பமான செய்திகளை கூட இறை தூதர் வழியாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நற்செய்தியாக அறிவித்திருக்கிற, ஒவ்வொன்றையும் நீங்கள் எப்படியாக பார்க்க வேண்டும், எப்படியாக கடக்க வேண்டும், எப்படியாக செய்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் எப்படியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இங்கு மாற்றமாக நடக்கிறது என்றால் ஒரு செய்தி ஏற்றுக்கொள்கிறோம். பெரிய வித்தியாசம் இல்லை. துவாவை பற்றி, பிரார்த்தனை பற்றி திருக்குர்ஆன் ஏராளமான இடங்களில் பேசுகிறது. பிரார்த்தனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதை எப்படி கேட்க வேண்டும் என்ற அடிப்படைகளையும் கட்டளைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு தொழுகை முடிந்த பிறகு, மகரிபினுடைய தொழுகை முடிந்த பிறகு எல்லாவற்றுக்கும் அரபியிலே கேட்கப்படும் பொழுது எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் மட்டும்தான் சொல்லுவாங்க. இவர் ஒரு தேவை கேட்கலான்னு வந்திருப்பாரு. இமாமுக்கு என்ன தேவை இருக்கோ அவர் பாட்டுக்கு அவருடைய தேவை கேட்பாரு. அவருடைய தேவைக்கு இவர் என்ன செய்வார்? பின்னாடி உள்ளவர் ஆமீன் சொல்லிக்கிட்டே இருப்பார். பிரார்த்தனை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரார்த்தனை எப்படி கேட்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை நாம் ஏற்றிருக்கிறோமா? அதிலே போடப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? அதிலே போடப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களை உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? உதோ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அழைக்கும் பொழுது பணிவாகவும் ரகசியமாகவும் அழைங்கள். தலர்ரன் வஹஃபியத்தன், நீங்கள் அவனை அழைக்கும் பொழுது பணிவாக அழையுங்கள், ரகசியமாக அழையுங்கள். ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசல்களிலே மைக்கை போட்டு, வெளிமைக்கு உள்மைக்கு எல்லாவற்றையும் போட்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இறைவனை அழைக்கிறோம் என்கிற பெயரில், இறைவனிடத்திலே உதவி கேட்கிறோம் என்கிற பெயரில், இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை தானே கேட்கிறோம், நமக்கான தேவை தானே கேட்கிறோம், பொருளாதாரத்தை கேட்கிறோம், செல்வத்தை கேட்கிறோம், இம்மையிலும் மறுமையிலும் பயன் தரக்கூடியதை ஆக்கி கேட்கிறோம், நம் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசையை கேட்கிறோம், நாளை மறுமை நாள் இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும் என்ற வெற்றியை கேட்கிறோம். ஆனால் அதை எப்படி கேட்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் சொல்லுகிறான், உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் ரகசியமாக கேளுங்கள், ரகசியமாகவும் பணிவாகவும் கேளுங்கள், இறைவனிடத்திலே வலியுறுத்தி கேளுங்கள். ஆனால் நமக்கான பிரார்த்தனை எப்படி இருக்கு? ஒருத்தர் கேட்பாரு, பின்னாடி உள்ளவர் எல்லாம் ஆமீன் மட்டும் சொல்லுவார். அவர் என்ன கேட்கிறாருன்னு பின்னாடி தெரியாது, அவர் என்னத்தை கேட்க வராருங்கிறதும் தெரியாது, அவர் எதுக்காக இதை கேட்கிறாருங்கிறதும் தெரியாது. பின்னாடி உள்ளவரை ஆமீன் ஆமீன் மட்டும்தான் சொல்லுவாரே தவிர அவருடைய தேவையை கேட்டிருப்பாருன்னா கேட்டிருக்க மாட்டார். அவருக்கு 1000 தேவை இருக்கும், வியாபாரத்துல நட்டமா இருக்கும், பொருளாதாரத்துல தண்ணீரை தேடி வந்திருப்பாரு, அல்லது குழந்தையினுடைய நாட்டத்தை தேடி வந்திருப்பாரு, அல்லது குழந்தை வேண்டும் என்ற பிரார்த்தனை இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்க வேண்டும் என்று வந்திருப்பாரு, அல்லது இம்மையிலும் மறுமையிலும் பயன் தரக்கூடிய செல்வத்தை கேட்டு வந்திருப்பாரு, என முஸ்லிமா மரணிக்க செய்ய என்ற பிரார்த்தனையோடு வந்திருப்பாரு. ஆனால் இன்றைக்கு அப்படியாக பள்ளிவாசலில் கேட்கப்படுகிறதா? ஏனென்றால் ஒரே ஒரு செய்தி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பிரார்த்தனை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிலே போடப்பட்டிருக்கிற நிபந்தனைகளுக்கு உள்ளம்தான் கட்டுப்படவில்லை. இப்படியாக ஏராளமான செய்திகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் வாழ்கிற வாழ்க்கை, நாம் பயன்படுத்துகிற வாழ்க்கை என்பது, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு என்பது, நீங்கள் உங்களுடைய இஷ்டம் போலெல்லாம் வாழ முடியாது. நான் எதை சொல்லுகிறேனோ அதன்படிதான் நீங்கள் வாழ வேண்டும். அப்படியாக வாழ்வதாக இருந்தால் கூட நீங்கள் அதிலே முழுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறான். அரையும் குறையுமாக பேரை வச்சுட்டா பெயரளவுலாம் உனது வாழ்க்கை வந்துடாதுப்பா. உன் பேர் இப்ராஹிம், இஸ்ஹாக்கு, யாக்கூபு, யூனுஸ், ஹாரூன், தாவூது, சுலைமான், ஐயூபே, இந்த பேரை வச்செல்லாம் கிடையாது.
நீ தலைமுறை தலைமுறையா முஸ்லீம்ல இருக்கிற அதை வச்சும் கிடையாது. ஏனென்றால் சம்மாக்கும் அல் முஸ்லிமுன், நாம் தான் அவர்களுக்கு முஸ்லிம் என்று பெயர் வைத்தோம். பெயர் வைத்தவர்கள் எல்லாம் இங்கு இஸ்லாமியர்களாக ஆக முடியாது. இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றியவர்கள் தான், அதன்பால் வாழ்ந்தவர்கள் தான் முஸ்லிம் என்று இறைவன் சொல்கிறான். ஏனென்றால் நாளை மறுமை நாளில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்றால் இஸ்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த இஸ்லாத்தில் நான் மூமினாக இருக்க வேண்டும் அல்லது முஸ்லீமாக இருக்க வேண்டும். இந்த கோட்டை தாண்டி நான் வெளியேறிவிட்டால், நான் ஷைத்தானுடைய ஓட்டத்தின் பக்கம், அவனுடைய பாதையின் பக்கம் நான் சென்று விட்டால் எனது வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதை உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் 23 ஆண்டு காலத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை தடம்புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக்க, இறைவா இதோ உனது மார்க்கத்தை விட்டு எனது உள்ளத்தை தடம்புரட்டிராத. நான் உனது தூதராக இருந்தாலும், உன்னிடத்திலே நான் தொடர்புடையவனாக இருந்தாலும், நீ எனக்கு வகிச்செய்தியை கொடுத்தாலும் என்னுடைய உள்ளத்தை ரெண்டா உடைச்சிடாத, என்ன நீ மாற்றி விட்டுறாத. நான் இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளத்தை நீ தடமுரட்டிராம, நீ எந்த வெற்றியை சொன்னாயோ அந்த வெற்றி எனக்கு கூட என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் சாகிற வரைக்கும் கேட்டாங்க. இன்னும் நபி அவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, வழக்கது ஊகிய இலைக்கும் என் கபலிக்கும், நபியே உமக்கும் சொல்லுகிறோம், உமக்கு முன் சென்றோருக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். இந்த கொள்கை தாண்டி உனது காலடியோ உனது உள்ளமோ எண்ணமோ மாறும் என்றால் உனது வாழ்க்கையை இரண்டாக உடைத்து விடுவோம். லைன் அசரக்த லயஹ்பதன் அமலுக்க, நீங்கள் இஸ்லாத்தின்படி வாழாமல் வேறொரு பாதையை உருவாக்கி விட்டால் உங்களுடைய ஒட்டுமொத்த அமல்களையும் நாங்கள் அழித்து விடுவோம், உங்களையும் நாம் நரகவாதியாக மாற்றிவிடுவோம் என்று நபிகளாரை பார்த்து இறைவன் பயன்படுத்துகிற வார்த்தை இது. என்ன செய்யலாம் அஜாம் பாய், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், எல்லாம் போறாங்களா? நபிகளாரை பார்த்து 23 ஆண்டு காலம் எவ்வளவு சிரமங்களை சந்தித்தார்களோ அவர்களை பார்த்து இறைவன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறான், 23 ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாம் ஒப்பிடும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகளார் ஒரு நாளில் தொடர்ச்சியாக 3 வேளை உணவை சாப்பிட்டதே கிடையாது. 23 ஆண்டு காலத்தில் 23 ஆண்டு காலத்தில் வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் 3 வேளை சாப்பாட்டை தொடர்ச்சியாக அவர்கள் சாப்பிட்டதே கிடையாது. சில உணவு பதார்த்தங்களை அவர்களை பார்த்ததே கிடையாது. அவர்கள் காலத்தில் இருந்த உணவுகளை கூட சில உணவு பதார்த்தங்களை பார்த்தது கிடையாது. சில உணவு பதார்த்தங்களை அந்தந்த காலத்தில், இப்பொழுது இந்த காலத்தில் ஒரு உணவாக இருக்கிறது என்றால் அந்த உணவையே ஒருவன் பார்க்காமல் இருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய வறுமையில் இருப்பான். அப்படிப்பட்ட சூழலில் இஸ்லாத்தின்படி வாழ்ந்த, இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக ஏராளமான சிரமங்களை பட்ட அந்த நபியை பார்த்து இறைவன் சொல்லுகிறான், வழக்கது ஊகிய இலைக்கும் இன் கபலிக்கும், நபியே உமக்கும் சொல்லுகிறோம், உமக்கு முன் சென்றோருக்கும் நாம் சொல்லி இருக்கிறோம். என்ன தெரியுமா, நீங்கள் இந்த கொள்கையின்பால் விட்டு விலகிவிட்டால், மாற்றுப்பாதையை உருவாக்கிவிட்டால் உங்களுடைய ஒட்டுமொத்த அமலையும் அழிச்சு விடுவோம், அழித்து விட்டு உங்களையும் நாம் கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் சொல்றோம். நபிகளாருக்கு எந்த வாசகம் சொல்லப்பட்டதோ அது அவர்களுக்கான வாசகம் கிடையாது, ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுக்குமே சொல்லப்பட்ட வாசகமாக இருக்கிறது. நாம் அதன்படி பின்பற்றினால் நமது வாழ்க்கை செம்மையாகும் என்பதை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாய்ப்பை லக்கது மண்ணல்லா, ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமே முன்மாதிரியாக இருந்த திருக்குரான் திரும்ப திரும்ப இப்ராஹிம் இப்ராஹிம் என்று பேசினாலும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்காத தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் நான் இப்ராஹிமுடைய குடும்பத்தாரை விட, இப்ராஹிமுடைய தந்தையை விட, தாயை விட நான் சிறந்தவன், உயர்ந்தவன், இறைவனால் நேசிக்கப்பட்டவன் என்பதை முதலிலே நாம் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 950 ஆண்டு காலம் பூமியிலே வாழ்ந்து மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரத்தை எடுத்து வைத்த
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த மார்க்கம் கிடைக்கவில்லை என்றால் நான் அவர்களை விட, அந்த குடும்பத்தாரை விட, அந்த குடும்பத்தில் இருந்த உறுப்பினர்களை விட நான் சிறந்தவன், இறைவனால் உயர்ந்தவன் என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு இறுதி தூதராக வந்த அண்ணலம் பெருமானார் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு, அவர்களோடு நெருக்கத்தில் இருந்த அபீ தாலிப் அவர்கள் இஸ்லாத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்த, போர்க்களம் உட்பட சென்று வந்த, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அறிந்து கொண்ட அவர்களுக்கு இறைவன் நேர்வழி கொடுக்காமல் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் நான் அவர்கள் எல்லாம் விட சிறந்தவன், இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவன் என்பதை முதலிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தௌஹீத் என்பது நாளை மறுமை நாளில் எனக்கான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய களம். இந்த வாய்ப்பு தான் தௌஹீத். இந்த கொள்கையினை விட்டு நான் விருண்டு விட்டால், தடம் புரண்டு விட்டால் எனது வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். நாளை மறுமையில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்னிடத்திலே தௌஹீத் இருக்க வேண்டும், இந்த ஓரிரை கொள்கை இருக்க வேண்டும். ஆனால் எனக்கான வாழ்க்கையை நான் சரியாக வாழுகிறேனா, அல்லது நான் எனக்காக இறைவன் இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறானே? ஒரு மனிதனுக்கு இறைவன் வழங்குகிற அருட்கொடைகளிலே உச்சபட்ச அருட்கொடையாக இறைவன் சொல்கிறான், லக்கது மண்ணல்லா நபியே, நாம் தான் தௌஹீதை உமக்கு கொடுத்திருக்கிறோம், அதனால் உங்களுக்கு பேரருள் செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுக்கிற பொருளாதாரத்தை விட, ஆரோக்கியத்தை விட, செல்வத்தை விட, ஆட்சி அதிகாரத்தை விட இறைவன் கொடுக்கிற இந்த தௌஹீத் இருக்கல, இதுதான் அருட்கொடைகளிலே உச்சபட்ச அருட்கொடை என்று இறைவன் சொல்லுகிறான். இவ்வளவு அருட்கொடைகளையும் கொடுத்து இறைவன் அதனால் ஒரு பாதையும் விசாலமாக்கி அந்த பாதையின்பால் வாழ்கிற வாய்ப்பையும் கொடுத்து, அதனால் நாம் வாழவில்லை என்றால் நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலிலே நாமவே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நேரத்தில் எவ்வளவோ வேலைகள் இருந்து, இந்த நேரத்தில் ஏதோ சில செய்திகள் சொல்லப்படும், அந்த செய்திகள் நமக்கு பயனளிக்கும், அதனால் நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி அடையலாம் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தான் நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். நம்மை சிரமப்படுத்துவதால், கஷ்டப்படுத்துவதால், சோதனைக்கு உள்ளாக்குவதால் இறைவனுக்கு ஏதேனும் லாபம் இருக்கிறதா? அல்லது உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு ஏதேனும் அதிகாரம் கூட போகிறதா? அல்லது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஒரு இறை மறுப்பாளராக மாறிவிட்டால் அவனுக்கு ஏதேனும் கை சேதம் ஏற்பட போகிறதா? அவன் புகழால் உயர்ந்தவன், உயர்ந்திருக்கிறான், ஒட்டுமொத்த உலக மக்களையும் படைத்திருக்கிறான். அவன்தான் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன், அவன்தான் நாளை மரணத்தை சந்திக்காத ஒரே ஒருவன், அவன் மட்டும்தான். எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை, இஸ்லாத்தின்படி வாழ்கிற பாக்கியத்தை, நாங்கள் 10 தலைமுறையா இஸ்லாத்தில் இருக்கிறோம், அதை இறைவன் விரும்பல. நீங்கள் 1000 பேர் இஸ்லாத்தின்படி வாழ்ந்தாலும் ஒருத்தர் சரியாக வாழக்கூடியவரைத்தான் இறைவன் நேசிக்கிறான், விரும்புகிறான். இன்னும் சொல்வதாக இருந்தால் கூட நாம் நமக்கான வாய்ப்பை எப்படியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, எதை நோக்கியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் நபியே, உமக்கான ஒரு மார்க்கத்தை சொல்லுகிறோம், உண்மையான ஒரு மார்க்கத்தை உமக்கு நாம் தந்திருக்கிறோம். ஃபத்ரத்தல்லாஹு ஃபில்லதீன, இந்த மார்க்கத்தில் நீங்கள் நிலையாக நின்று கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கான அல்லதீன ஹனீஃபா, இதுதான் தெளிவான மார்க்கம் என்று நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இதுதான் உண்மையான மார்க்கம் என்று உமக்கு நாம் அறிவித்து கொடுத்திருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் நீங்கள் நிலையாக உங்களுடைய நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபத்ரத்தல்லாஹ் அல்லதி ஃபித்னத்தன் நாஸ் அலைஹா, இதுதான் அல்லாஹ்விடத்திலே இயற்கையான மார்க்கமாக இது ஒன்று தான் இருக்கிறது. ஏனென்றால் நாளை மறுமை நாளில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். அந்த இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக வாழ்ந்திருக்க வேண்டும். இறைவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான். பார்க்கிற பார்வை, கேட்கிறது, உடல்ல ஆரோக்கியம் அல்லது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான். நபி அவர்களோடு ஒப்பிடும் பொழுது எனது வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள்.
நபிகளாருடைய வீடு ஒரு ஆள் நிம்மதியாக படுத்து உறங்குவதற்கு தகுதி இல்லாத வீடாக இருந்தது. 3 வேளை சாப்பாட்டை 23 ஆண்டு காலத்தில் சாப்பிட்டதே கிடையாத சூழலில் இருந்தார்கள். வீட்டிற்குள்ளாக ஆடம்பரமான பொருட்கள் எந்த ஒன்றும் கிடையாது. தங்களுக்கு தேவையான ஆடைகள் கூட அதிகமான அளவில் கிடையாது. 2, 3 அவ்வளவுதான் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். வாழலாம் வேண்டாம், அவருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் எப்படியாக இருக்கிறது என்பதை பாருங்கள். 23 ஆண்டு காலத்தில் 3 வேளை தொடர்ச்சியாக சாப்பிட்டதே கிடையாது, தேவையான பொருட்கள் கிடையாது, அதிகமான பாத்திரங்கள் கிடையாது. இன்றைக்கு நாம் 23 ஆண்டு காலத்தில் 3 வேளை சாப்பாடு சாப்பிடாம இருந்திருக்கிறோமா? நாம் எவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கிறோம், அதுல 2 ரூமு, ஒரு ஹாலு, ஒரு பாத்ரூம், எவ்வளவு விசாலமான ஒரு வாய்ப்பு அடைஞ்சிருக்கிறோம். ரசுல்லாவோடு ஒப்பிடும் பொழுது நான் உண்மையாகவே ஏழையா பணக்காரனா? ரசுல்லாவுக்கு 2 ஆடை இருந்துச்சு, பீரோவை திறந்தா பீரோ ஃபுல்லா ட்ரெஸ்ஸா இருக்கு. அவர்களோடு ஒப்பிடும் பொழுது நான் ஏழையா பணக்காரனா? 2 ரூம் இருக்கும். சிலருடைய வீட்டில் 2 ரூம்ல 2 பீரோ இருக்கும். 2 பீரோவுக்கும் அதிகமான ஆடைகளை வைத்திருக்கிறோம். எல்லா ஆடைகளும் பெண்கள் தான் அதிகமாக வைத்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு ஏதாவது ஒரு சாக்கு பையில ஏதாவது ஒரு பொட்டியில் அவங்களுக்கு ஓரமாக கிடக்கும். அது பீரோவுக்கு இடமே கிடையாது. சாகிற வரைக்கும் நீ பீரோவை ஏறவே கூடாது, வாங்கி கொடுக்கறதோட சரி. 24 அடுக்கு இருக்குன்னா 24 அடுக்குக்கும் பெண்களுக்காகவே இருக்கும். நம்ம ட்ரெஸ் தடவுனா கபோர்டில் எங்கேயாவது சுருங்கி போய் சாக்கில் வச்சிருக்கேன், அங்கே சுருட்டி வச்சிருக்கேன், அல்லது ட்ரையர்லேயே போட்டிருக்கு, இன்னும் எடுக்கல, இடம் இல்லாமல் அங்கேயே போட்டுட்டேன்னு சொல்லிட வேண்டியது. இவ்வளவு ஆடைகளை வைத்திருக்கிறோமே. நபிகளாரோடு ஒப்பிட்டு பாருங்கள், அவர்களுடைய மனைவியோடு ஒப்பிட்டு பாருங்கள். நான் எவ்வளவு ஆடைகளை வைத்திருக்கிறேனே, இதனால் எனக்கு உலக சிந்தனை அதிகப்படுத்தும், உலகத்தினுடைய நீண்டகால வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படுத்தும். 24 அடுக்கல, ஒரே ஒரு அடுக்கு நடு அடுக்கல, ஒரே ஒரு வெள்ளை துணியை வாங்கி தைக்கப்படாத ஒரே ஒரு வெள்ளை துணி, இதாண்டா என் கஃபன் துணின்னு உள்ள சொருவி பாருங்க. என்கிட்ட புடவையே இல்லைன்னு சொல்லுவோமா? என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, என்கிட்ட 20 வருஷமாகுது, 2 நைட்டே தான் வச்சிருக்கேன், ஒரு ட்ரெஸ் கூட வாங்கியே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஒரே ஒரு கஃபன் துணியை தான் வாங்கி பாருங்கள், வாங்குறதுக்கே பயமா இருக்கு. அதையும் சில நேரத்தில் இரவு நேரத்தில் கஃபன் துணி வாயிலடி, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லவே சொல்லாத. இவர் ஏதோ பட்டா போட்டு இங்கேயே நிக்க போறாரு, நிரந்தரமா தூங்க போறாருங்கிற நினைப்பில்லை. அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதப்ப, எவ்வளவு பெரிய பாவமான வார்த்தையை சொல்லிட்டேன். ஒரு துணியை வாங்கிட்டு தான் போகல. கணவர் இந்த துணியை வாங்கிட்டு உள்ள நுழைஞ்சாருன்னா அன்னைக்கு வீட்டுல இடமே கிடையாது, வெளியிலேயே படுத்து தொலை. இந்த துணியை தூக்கிட்டியா உள்ள வர அப்படிங்கிற சிந்தனை தான் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு மத்தியிலுமே இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளும் உலகம்தான் நிரந்தரமானது, உலக வாழ்க்கை எனக்கு போதுமானது, அதுதான் எனக்கு பயன் தரும், பலன் தரும் என்ற சிந்தனை நாம் ஊறியதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் இவ்வளவு ஆணிவேராக ஊன்றியதனுடைய விளைவுதான் எந்த ஒரு மார்க்கத்தையும் தெளிவு பறித்து கொள்ள ஒரு எண்ணம் நம்மிடத்தில் வரவில்லை. சிலருடைய வீட்டில் ஷோகேஸ் அலுமாரியை பார்த்தோம்னா குரான் எல்லாம் புதுசா இருக்கும், வரிசையெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. குரான் எங்கன்னு கேட்டால் சவுதியிலேருந்து கொண்டு வந்தாங்க, சவுதியிலேருந்து கொண்டு வந்தப்ப திறந்த அம்மா தான் அப்படியே ராக்கையில் அப்படியே இருக்கும். ரமலான் வந்துச்சுன்னா அதை எடுத்து தூசி தட்டுறதோட சரி, திரும்ப கொண்டு போய் ஏத்திடுறது. அங்கேயே எடுத்து திறந்து படிச்சாதான தெரியும். எல்லாம் ஏராளமான இடங்களை சொல்றானே, அவளா தத்தப்பொருள் குரான், இந்த குரானை நீ சிந்திக்க மாட்டியா? அமலா குழுவின் அகஃபாலுகா, என் பாவ சிந்திக்காமல் இருப்பதற்கு உள்ளத்துல ஏதாவது பூட்டு போட்டு வச்சிருக்கியா? குரானை தூக்கி ஷோகேஸ்ல வச்சு பூட்டிருக்கிற மாதிரி உன் உள்ளத்தை ஏதேனும் பூட்டை போட்டு வச்சிருக்கியான்னு கேட்கிறானே. நீ குரானை சிந்திக்க மாட்டாயா? சிந்திக்க வேண்டாமா? உமது உள்ளம் எல்லாம் பூட்டு போட்டிருக்கிறதா என்று கேட்கிறானே. நீங்க சிந்தித்து பாருங்க, ஒன்றை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கடல்கள் இரண்டாக பிளக்கும் பொழுது மூசாவை எந்த இறைவன் காப்பாற்றினானோ அந்த இறைவன் இன்னும் இருக்கிறான். இப்ராஹிமை எந்த இறைவன் நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றினானோ
அந்த இறைவன் இன்னும் இருக்கிறான். யூனுஸை எந்த இறைவன் காப்பாற்றினானோ அதே இறைவன் இன்னும் இருக்கிறான் என்பதை உள்ளத்தில் ஆழ பதிவைத்துக் கொள்ளுங்கள். அவர்களைத்தான் காப்பாற்றினான், அவர்களுக்கு தான் காப்பாற்றுவான் என்ற எண்ணம் கிடையாது. நாம் நம் இஸ்லாத்தின்படி வாழ்ந்தால், இஸ்லாத்தினுடைய சிந்தனை உள்ளத்திலே ஓடினால், இறைவன் ஒன்றே ஒன்றைத்தான் சொல்கிறான், நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் ஓடி வருகிறான் என்று சொல்லுகிறான். மூசாவை தானே காப்பாத்தினா, இப்ராஹிமை தானே காப்பாத்தினா, யூனுஸை தானே காப்பாத்தினா, கொஞ்ச நாள் லீவுல இருக்கலாங்கிற மாதிரி சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மூசா காலத்தோட முடிஞ்சிருச்சுப்பா. இப்பெல்லாம் அது நம்ம செட் ஆகுமா? அதெல்லாம் எவ்வளவு காலத்தை தொடர்ச்சி, அதற்கு பின்னாடி எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான், அதை விசாலமாக்கி கொடுத்திருக்கிறான். ஒன்றே ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறான், என்னல்லதி நாமனு ஆமிலுஸ், நாம் படைத்த படைப்பாளர்களிலே ஆக சிறந்தவர்கள் யார் என்றால், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களே, ஹுமுல் ஹைரல் பரியா, அவர்கள் தான் நாம் படைத்த படைப்பினங்களிலே ஆக சிறந்த படைப்பினம் என்று சொல்லுகிறான். இஸ்லாத்தின்படி வாழ்ந்தவர்களாக, இஸ்லாத்தினுடைய சிந்தனைகளை தெரிந்தவர்களாக, இஸ்லாத்தினுடைய அறிவை கைப்பற்றியவர்களாக, திருக்குரானோடு தொடர்பு வைத்தவர்களாக எனது உள்ளம் மாறும் என்றால் இஸ்லாம் தானாகவே அதன் பக்கம் உங்களை அழைத்து செல்லும். நமக்கு தான் நேரம் கிடைச்சா பார்த்துக்கலாம்ங்கிற மாதிரி தானே உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. மகரிபை இருட்டுனதுமே முக்கால்வாசியினுடைய பெண்களுடைய சிந்தனை எல்லாம் டிவியை போட அதை ஆஃப் பண்றதுக்கு 11 மணி ஆயிடுது. கூகுள் அடிச்சு அவ்வளவு பேர் வருது, அதை மனப்பாடமே பண்ண முடியல. எவ்வளவு நாடகம் பேரு, இது இந்த டிவி அந்த டிவி, இருக்கிற எல்லா டிவிலையும் போட்டு எல்லா நாடகத்தையும் பார்த்துட்டு படுக்கிறதுக்கு ஸ்கூலை விட்டு அந்த நேரத்தில் டியூஷன் விட்டு பையன் வந்தா கூட, மதரசா விட்டு பையன் வந்தா கூட அவனையும் உட்கார வச்சு நீயும் பாரு, நீ வந்து சோத்தை கூட அதை கூட தோசையை கூடன்னு கேட்காத, அவனையும் சேர்த்து பார்க்க வச்சிடுறது. நாம் என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு பிறந்ததும் செய்யும். நாம் எதை பார்க்கிறோமோ அதுதான் நம்மை பெற்றெடுத்ததும் பார்க்கும். நாம் எதை பெற்றெடுத்தோமோ அதுவும் அதை சேர்ந்துதான் பார்க்கும். நாம் எப்படி நடந்துகிறோமோ அதை நம்மளுடைய காப்பி பேஸ்ட் தான் அது. எனக்கான நேரங்களை எவ்வளவு நேரங்களை செலவிடுறோம். ஒரே ஒரு செய்தி நபிகளார் சொன்னார்கள், உங்களில் எவர் ஒருவர் 12 ரக்காத்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் அந்த 12 ரக்காத்து சுன்னத்திற்காக இறைவன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி எழுப்புறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த செய்தி உம்மு ஹபீபாவை நோக்கி செல்கிறது, அல்லது இன்னொரு நபித்தோழியரை நோக்கி செல்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இந்த நபிகளார் இடத்திலிருந்து வந்த செய்தி, இன்னார் இடத்திலிருந்து வந்த செய்தியை நான் இதனால் வரைக்கும் விட்டதே கிடையாது, நான் தொழுது கொண்டே இருக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படியே அவரை நோக்கி செல்கிறது. அவர் சொல்லுகிறார், இவரிடத்திலிருந்து வந்த இந்த செய்தி நான் இதனால் வரைக்கும் விட்டதே கிடையாது. இங்க நாம் என்ன செய்யறோம், ஒரு நாள் வெளியூர் போயிடுறோம், ஏதோ ஒரு தேவைக்கு போயிடுறோம், இங்கிருந்து போன் அடிச்சு பாண்டியன் ஸ்டோர்ல வந்தாலே, ஆட்டோவில் ஏறினாலே, எங்க போய் இறங்கினாலும் இங்கிருந்து அம்மா இங்கிருந்து போன் அடிச்சு நாடகத்தை கேட்குது. ஏனென்றால் சிந்தனை எல்லாம், ஒட்டுமொத்த சிந்தனை உலகத்திலே வேரூன்றி பதிய வைத்திருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். 2 வாழ்க்கை இருக்கிறது, ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நரகம். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நாம் தான் இந்த உலகத்தையும் மரணத்தையும் படைத்திருக்கிறோம். லேபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களிலே நல்ல காரியங்களுக்கு நல்ல அமல்களிற்கு சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உலக வாழ்க்கை. உங்களிலே என்னை வணங்கியவர் வணங்காதவர், திருக்குரானை படித்தவர் படிக்காதவர், தர்மம் செய்தவர் செய்யாதவர், இஸ்லாத்தின்படி வாழ்ந்தவர் வாழாதவர், எல்லாவற்றையும் அடையாளப்படுத்துவதற்காகத்தான் உலக வாழ்க்கை. ஹசிப்துமன் தத்துகுலுல் ஜன்னah, சொர்க்கத்திற்கு இலவாக சென்று விடலாம் எண்ணுகிறீர்களோ, ஈஸியா போயிடலாம்பா,
ஈஸியா அல்லாஹ் கருணை காட்டிடுவான், ஈஸியா இரக்கம் காட்டிடுவான். அல்லாஹ் கருணையாளன் தானே. வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் தியாகம் புரிந்தவரையும் புரியாதவரையும் அடையாளப்படுத்தாமல், வயஅலம சாபிரின், உங்களில் பொறுமையாளரையும் அடையாளப்படுத்தாமல் சொர்க்கம் செல்லலாம் நினைக்கிறீங்களோ? இறைவன் கருணையாளன் தான், அன்பாளன் தான், இரக்கமுடையவன் தான், அருளாளன் தான். திருக்குர்ஆன் நபிகளும் இதைத்தான் பேசுகிறான். இறைவனுடைய மறுமுகத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நபிகளாரை பார்த்து சொல்லப்படுகிறது, அன்னஹு அஅலமு ஷதீதுல் இகாப், நபியே உமது இறைவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், அதையும் சொல்லுங்க. நபியே உமது இறைவன் கடுமையான ரோஷக்காரன், அதையும் சொல்லுங்க. நபியே உமது இறைவன் நாளை மறுமை நாளில் தண்டனையை லேசாக்க மாட்டான், அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இறைவன் எப்படி அன்பாளனோ அருளாளனோ அதே போன்று கோபக்காரன் ரோஷக்காரன், அதே போன்று நாம் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் அவன் தண்டனையை லேசாக்க மாட்டான், அதை குறைக்கவும் மாட்டான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று நபிகளாரை பார்த்து இறைவன் சொல்லுகிறான். இதனால் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை நமக்கு பயன் தருமா பலன் தருமா என்பது தெரியாது. வரக்கூடிய காலம் அது எவ்வளவு காலம் என்பதும் தெரியாது. நான் அடுத்த மாதத்தை சந்திப்பேனா அல்லது அதற்கு முன்னதாக மரணத்தை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அடுத்த மாதம் நாம் ஆரோக்கியமாக இருப்பேனா தெரியாது. இதே பார்வையோடு நான் அடுத்த மாதம் நகர்வேனா தெரியாது. நாளை நான் நகர்வேனா என்பதும் தெரியாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வரக்கூடிய காலங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வஅத்தஸிமு ஹப்லில்லாஹி ஜமீஆ, அனைவரும் சேர்ந்து இறைவனுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கூடியவனாக நிறைய சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.